ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 22ஓட ரேப் அப் டேல இருக்கும். அதாவது இந்த சீரீஸில் தொடைய இலக்கி வைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா 5 போட்டிருந்தேன் இல்லையா, இந்த 5ஐயும் சேர்ந்த மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வார்ம் அப் எக்ஸசைஸ், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என் கூடவே பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தொடைய ஸ்லிம் டவுன் பண்ண முடியும், இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்க முடியும். நம்ம இப்போ பண்ணுவோம், ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து பண்ணலாம், அப்போ தான் வலி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தொடையை இன்வால்வ் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது தொடை ரொம்ப டைட் ஆச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இங்கே வலி இருந்துகிட்டே இருக்கும். ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடிய நடக்கிற வேலை, எழுந்து ஏதாவது குனிகிற வேலைலாம் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா. அதனால் வார்ம் அப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டும் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், வலியே சுத்தமாக இருக்காது. பாருங்கள், வார்ம் அப்பில் ஃபஸ்ட்டு தொடையை மேலே தூக்கி கீழே கொண்டு வாங்க. நிதானமாக பண்ணால் போதும். ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணாலே போதும். ஓகே ஓகே 5 தடவை முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது இந்த தொடையை நம்ம பின்னாடி பண்ணுறது. பாருங்கள், எவ்வளோ தூரம் மடித்து கொண்டு போக முடியுமோ காலை டச் பண்ண பாருங்கள். ஓகே, கையை அப்படி டச் பண்ணுற மாதிரி காலை மடிச்சிங்கன்னா தொடை இந்த பக்கம்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, இதுக்கு அடுத்தது கொஞ்சம் சைட்ஸில் பாருங்கள், எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தூக்குங்க. கம்மியாக தான் தூக்க முடியும்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுமோ பண்ணால் போதும். இப்போ இந்த கால், ஓகே, அதே மாதிரி சைட்ஸில் கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த கையை வச்சுட்டு அது போய் முட்டி டச் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஒரு 5 தடவை. ஸோ தட் எல்லா ஆங்கிள்ஸ்லேருந்தும் நம்ம தொடைய கொஞ்சம் வார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் வலி இல்லாமையும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா டோட்டலாக ஒரு ஸ்விங் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு கால் பின்னாடி வர மாதிரி பிடிச்சிக்கலாம். சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுன்றவங்க. ஓகே, நல்ல மொபிலிட்டி கிடைக்கும் அப்போ தான். இப்போ இந்த கால் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஸ்லைட்டாக முட்டிக்கு கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி ரொட்டேஷன் கொடுங்க. 5 தடவை ஒவ்வொரு பக்கமும் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது கால் ஆங்கிள் கொலுசு போடுற இடமும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாதத்தில் வச்சு தான் நம்ம கீழே முட்டி போட்டு பண்ண போகிறோம். ஸோ வலி இல்லாமல் இருக்கணும் இந்த இடமெல்லாமும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 5 தடவை நல்லா சுற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த காலுக்கும் ரொட்டேஷன் பண்ணுறோம் ஆங்கிள்ஸை. ஓகே, கடைசியாக ஒரே ஒரு வார்ம் அப் என்னென்னா ஹர்டில் தாண்டுறது. அதாவது இங்கே ஏதோ ஒரு தடை இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க, அதை நீங்கள் எப்படி தாண்டுவீங்க. ஓகே, இது பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வலியும் இல்லாமல் இருக்கும். இந்த காலுக்கும் பண்ணுவோம். அவ்வளோதான், 5 தடவை பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள், காலை நல்லா பிரித்து வச்சுட்டு ஓகே, இந்த முட்டியை கீழே உள்ளே கொண்டு வரணும். 1, நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. 2 பக்கமும் 5 தடவை பண்ணுவோம். 2, நல்லா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வாங்க. 2, 3, 4, 5. அடுத்தது ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி முட்டி போட்டுக்கோங்க, பேலன்ஸ் வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துருங்க, பின்னாடி அதே பொசிஷனுக்கு போகணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். நடுவில் சப்போர்ட்டுக்கெல்லாம் கீழே காலை வச்சிடக்கூடாது. ஓகே, அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஏறுங்க, இப்படி வந்துருங்க. ஓகே, 1, 2, 3, 4,
5. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க. இப்படி முட்டி போட்டுக்கிறோமா, ஃப்ரண்ட்ல கால், சைடில் கால், பின்னாடி தூக்கணும். இது மாதிரி ஒரு 5 தடவை பண்ணலாம். நடுவில் கால் கீழே போகவே கூடாது, தரையை டச் பண்ணவே கூடாது. முட்டி தரையை டச் பண்ணாமே ஃப்ளோட்டிங்லேயே பண்ணணும். அவ்வளோதான். இது மாதிரி இன்னொரு காலும் பண்ணணும். ஓகே, முட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 4th எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி காலை விரித்து வச்சுட்டு முட்டி இப்படி போகணும், திருப்பி வரணும், அடுத்தது இந்த பக்கம் போகணும். இப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ணலாம். கை கீழே சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே, 1 1 2, கால் பிரிஞ்சே இருக்கணும். ஓகே, சேர்த்துறாதீங்க. 2 3 3 4 4 5 5. ஓகே, அவ்வளோதான். 5th எக்ஸசைஸ் நேதிக்கு சொல்லி கொடுத்தது பாருங்க. அப்படியே ஒரு பக்கமாக உட்காந்துருங்க, பேலன்ஸ் எடுத்துக்கலாம், கை சப்போர்ட் எடுத்துக்கலாம் கீழே. இப்போ இந்த பக்கம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கணும் பாடி வெயிட்டை. ஓகே, 1 2 1 2 1 2. இது மாதிரி 5 தடவை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாமா? 5 தடவை தான் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்ஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணால் தானே கிடைக்கும். பண்ணுறதுக்கு வலி இல்லாமல் இருக்கணும். வலி இல்லாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சஸும் பண்ணி ஆகணும். பாருங்கள், சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ். காலை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நேரம் மடித்து வைங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த காலையும் மடிச்சு விடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்தது பின்னாடியும் மடிச்சு விடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இன்னொரு காலம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது மாதிரி ஒரு 4 தடவை 2 பக்கமும் பண்ணிடுங்க. அடுத்தது கொஞ்சம் காலை மடித்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ நேரம் முடியுமோ நில்லுங்க. நல்ல சைட்ஸில் இப்படி பண்ணிடுங்க. இந்த காலும் இப்படி பண்ணலாம். இப்படி இறங்கிடணும், கால் பிடிச்சிக்கோங்க ஒரு சப்போர்ட்டுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இருக்கிற ஹீலை கொண்டு கீழே டச் பண்ணி நல்லா வேகமாக தட்டணும். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நல்ல சர்க்குலேஷன் போச்சுன்னா வலி இல்லாமல் இருக்கும், லூசன் ஆகும் மசில்ஸ் எல்லாம். ஓகே, நல்லா வேகமாக எவ்வளோ முடியுமோ தட்டிக்கோங்க. இதே மாதிரி இந்த காலம் நல்லா வேகமாக தட்டிக்கோங்க. லூஸாக விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் பண்ண வேண்டியது. எக்ஸசைஸ் முடிச்சவனையும் தொடைக்கான ஒரு ஸ்ட்ரெச்சஸ். இது பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கால் வலியே இருக்காது. பண்ணிடுங்க.
ஸோ பார்த்துட்டோம் இல்லையா, இந்த சீரீஸோட எல்லா எக்ஸசைஸும் சேர்ந்தா மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவையான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஒன்றா பார்த்துட்டோம் இன்னைக்கு. நீங்களும் இதை தொடர்ச்சியாக பழகி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இதனால கட்டாயம் தொடையை இளைக்க வைக்க முடியும். வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் கட்டாயம் 2 மாசத்துல வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த சீரீஸை பழகிட்டே இருங்க. நான் புது சீரீஸோட அடுத்ததாக உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.